நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய தமிழ்நாடு மீனவச்ச கழகத்தினர் அண்ணன் அவர்களே, வேதாரண்யம் நகரமன்ற தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, ஆத்மா குழு மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வெள்ளி விழா நுழைவாயில் அடிக்கல் நாட்டி விழா பேரவையத்தில் வரவேற்பு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்களே, 28/7/99 இந்த பள்ளி துவங்கப்பட்டது. இன்றைய தினம் 25 ஆண்டு காலம் நிறைவு செய்து மிக சிறப்பாக இந்த பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 25 ஆண்டு காலத்தில் 2005 நடுநிலைப் பள்ளியாகவும் 2017-18 உயர்நிலைப் பள்ளியாகவும் தயாராக வைக்கப்பட்டது. அதுபொழுது இந்த பள்ளி நடுநிலைப் பள்ளியாக இருக்கும் பொழுது மாவட்டத்தில் சிறந்த பள்ளியாகவும் படிப்பறிவு அறவே அதிகம் இல்லாத பகுதி, முற்றிலும் ஏழை மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பள்ளி ஆரம்பித்த காலத்தில் இருந்து இன்று வரை 25 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஒரு நாள் கூட நாங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டது கிடையாது. எங்களுடைய உழைப்பை கொடுத்ததன் காரணமாகத்தான் அரசு அலுவலர்கள், கல்வி அதிகாரிகள், அதே போல ஏனைய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு இந்த பள்ளி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி கொடுத்திருக்கிறோம். அதே போல இங்க மாணவருடைய ஒழுக்கத்துக்கு தான் நம்ம முக்கியம் கொடுத்துருக்கோம். வேற எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒழுக்கத்தினுடைய கல்வி இந்த பள்ளியில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல தம்பி கோரிக்கை வச்சாங்க சின்னப்பள்ளியோட பெரியார் தலைவர். இப்ப நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கிறோம். அடுத்து திருவாரூர் மாவட்டம் இல்லை. அந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு 5-6 ஊராட்சியில் உள்ள பிள்ளைங்க இங்க ஆயிரக்கணக்கான பெண்கள் மேல்நிலைக்கு போறாங்க. ஏன் அங்க போறாங்கன்னா முத்துப்பட்ட மாவட்டத்தில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இல்லை. பத்திரிகை வந்த அந்த அவல நிலையை கண்டு நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட கழக செயலாளரான தமிழ்நாடு மீனவச்ச கழக தலைவர் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் மரியாதைக்குரிய தயவு செய்து நான் உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை, கட்டணம் கூட நாங்கள் கொட்டாரி சீட்டு போட்டு கூட நடத்திக்கிறோம். அது பிறகு நாங்கள் பார்த்துக்கிறோம். இது மட்டும் நீங்கள் தரவாய்ச்சி கொடுக்க வேண்டும் என்று நல்ல கேட்டுக்கொண்டு எங்களுடைய அழைப்படை என்னுடைய வேண்டுகோளை ஏற்று வருகை குறைந்து சிறப்பித்த இந்த கிராமத்திற்கு, இந்த ஊராட்சிக்கு, இந்த மாணவ செல்வங்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நல்ல தருணத்திலே நன்றி கூறி நிறைவு செய்து நன்றி. வரலாற்றை பற்றி சொன்னார்கள். உண்மையிலே நான் இங்கே வரும் பொழுது நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்னவென்று சொன்னால், இந்த ஊரிலே ரவிச்சந்திரன் கிடைத்தது உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியம் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவருடைய துணை அரங்கி உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய வீட்டை அவர் பார்க்கிறாரா என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம். அப்பொழுது அவர் வீட்டையோ அவருடைய குடும்பத்தையும் பார்ப்பதை விட அவர் எப்பொழுது பார்த்தாலும் இந்த பள்ளியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார், பள்ளியிலே தான் சிந்தித்துக் கொண்டிருப்பார். இந்த பள்ளி சிந்தனையை தவிர அவர் அந்த போனதே கிடையாது. உண்மையிலே இந்த பள்ளியுடைய முன்னேற்றத்துக்கு அவர் காரணமாக இருப்பது நான் நினைப்பது என்னவென்று சொன்னால், இது தலைவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட பள்ளி, இது நமது பள்ளி என்ற உணர்வுடன் இப்பொழுதும் ஒரு கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார். எங்களது மாவட்ட கல்வி செயலாளருக்காக தெரியும். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற ஒன்றிய கழக செயலாளர் சதாசிவம் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வனிதா ரவிச்சந்திரன் அவர்களே, செந்தாமரை செல்வன் அவர்களே, எஸ்கே பாலசுப்ரமணிய, கடந்த ஆகஸ்ட் அந்த நேரத்தை குறிப்பிட்டு விட்டால் நாங்கள் எந்த பக்கம் வருகிறோம் என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறோம் என்று சொன்னோம். செப்டம்பர் 30 என்கிற சந்தேகம் ஏனென்று சொன்னால், அன்றைக்கு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாலே கொடுக்கப்பட்ட காரணத்தாலே அவற்றை கேட்டவுடன் பதற்றமடைந்து அல்ல நாளைக்கு நிகழ்ச்சி அல்ல, அது செப்டம்பர் 30 நிகழ்ச்சிக்கு தான் நான் செய்தி வாங்கியிருக்கிறேன். நீங்கள் செப்டம்பர் 30 காலை நாளை வந்துவிட வேண்டும் என்று சொன்னார். சில அமைச்சர்களுக்கு வேறு பொறுப்புகளுக்கு அனுப்பப்படுகின்ற நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நேற்று மாலை கவர்னர் ஆளுநர் மாளிகையிலே புதிய அமைச்சர்களுடைய குழு புகைப்படம் பெறுகின்ற நிகழ்ச்சி இவை எல்லாம் இருந்த காரணத்தாலே நாங்கள் திடீரென்று சென்னைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. அப்போ ஒன்று நம்முடைய கௌதம் அமைச்சர் அதே வந்துச்சு, இவர் வருவாரா வரமாட்டாரா என்று. நான் வேணால் நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி முடித்து விடுங்கள், ஏனென்றால் தினசரி மாறி மாறி வருகின்ற காரணம். அதனால
உடல்நிலை பாதிக்கப்படுகிற சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகிறது. இந்த ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்துடுறேன் அப்படின்னு பாராட்டக்கூடிய பணி. எனக்கு சொன்னால் நம்முடைய சிஇஓ அவர்களிடத்திலே கேட்டோம். அவரும் சொன்னார், இங்கே இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளிக்கு நாங்கள் 4 வகுப்பறைகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நம்முடைய கல்வித்துறைக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று. அதற்காக நிச்சயமாக சாதகமான பதில் வந்துவிடும். அந்த அடிக்கல் நாட்டு விழாவும் விரைவிலேயே வரும் என்று சொன்னார்கள். எனவே நிச்சயமாக அந்த அடிக்கல் நாட்டு விழா நம்முடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியை பொறுத்தவரை நிச்சயம் விரைவிலே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்துவோம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு கொள்ளாமல் அது மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட வேண்டும். கடந்த 2-3 ஆண்டுகளாக ஒரு சில பள்ளிகள் மட்டுமே தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றன. பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்நிலைப் பள்ளியினுடைய தொலைவையும் வித்தியாசத்தையும் பார்ப்பார்கள். இங்கே அருகிலேயே 2 கிலோமீட்டர்லேயே மேல்நிலைப் பள்ளி இருக்கிறது என்று எண்ணுகிறேன். எனவே எந்த அளவுக்கு முடியுமோ அரசுகள் என்பது தெரியவில்லை. இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய 100% நாங்கள் வெற்றி பெற்று காண்பிப்போம் என்று சொல்லக்கூடிய மாணவ மாணவியர்களை கொண்டிருக்கிற நம்முடைய சாசன கட்டளையினுடைய நம்முடைய உயர்நிலைப் பள்ளியினுடைய அந்த கோரிக்கையையும் நிச்சயமாக தனிக்கவனம் கொடுத்தாவது செய்ய வேண்டும் என்று நாம் கல்வித்துறை அமைச்சரிடத்தில் வலியுறுத்துவோம். என நம்முடைய அரசாங்கம் 45,000 கோடி ரூபாயை கல்விக்காக மட்டும்தான் செலவு செய்கிறது. இங்க இருக்க எல்லா அமைச்சர்களுக்கும் 35 அமைச்சர்கள் முதலமைச்சரை சேர்த்து, ஆனால் எல்லோருடைய துறைக்கும் பணம் ஒதுக்கப்படுகிறது. அதிலே கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கப்படுவது 45,000 கோடி. எனவே அந்த அளவுக்கு தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி வேண்டும். தனியார் பள்ளிகளை நாங்கள் நாட மாட்டோம். அரசு பள்ளிகள் எங்களுக்கு தேவை, அது எங்களுக்கு பெருமை என்று சொல்லத்தக்க நிலையை தமிழ் மண்ணிலே உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய விருப்பம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலெக்டர் கேட்டீங்கன்னா சொல்லுவார், நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சுட்டு வந்தேன். அதே போல் நிறைய IAS IPS ஆஃபீஸர்ஸ் பெரியவங்க யாரும் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகளிலே படித்து விட்டு வந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் தனியார் பள்ளிகளிலே படித்து விட்டு தான் ஒருவன் முன்னேற முடியும் என்றல்ல, என்னால் சாதிக்க முடியும், என்னால் வர முடியும், நான் IAS ஆக வருவேன், IPS ஆக வருவேன், மருத்துவராக வருவேன், பொறியாளராக வருவேன், அறிவியல் நிபுணராக வருவேன், சட்ட நிபுணராக வருவேன், அதை போல பல்வேறு துறை சிறந்த வேளாண்மை விஞ்ஞானியாக வருவேன். இப்படி ஒரு மனிதன், ஒரு மாணவன் தன்னுடைய உள்ளத்திலே உறுதி எடுத்துக்கொண்டால் அந்த துறையிலே அவன் இந்தியாவிலேயே சாதிக்க முடியும். யாரும் நேற்றுக்கு கூட ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டேன். அது ஆசான் என்கின்ற நிகழ்ச்சி. அது ஆசான் என்கின்ற போல மருத்துவ துறையிலே சிறந்த ஆசிரியர்களை கௌரவிக்கின்ற நிகழ்ச்சியாக அந்த ஆசான் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. மரியாதை உண்டு. மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடியது நாடு நம் நாடு. எனவே ஆசிரியர்களை தெய்வமாக வழங்குகின்றோம். எப்படி மருத்துவர்களை எங்களுடைய உயிரை காப்பாற்றியிருக்கிறீர்கள் ஐயா, நீங்கள் என்று குலதெய்வம் சாமி என்று கும்பிடுகிறோமோ, அதை போல ஆசிரியர்களை நம்முடைய மாணவர்கள் தங்களுடைய கடவுளாக எண்ணி அவர்களை வழங்க வேண்டும். அவர்கள் கற்பித்து தருவதுதான் அவர்களை வாழ்க்கையை உயர்த்துகின்றது. ஒரு மாணவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உச்சநிலைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் அவனுடைய ஆசிரியர். எனவே அவன் எந்த நேரத்திலும் அவன் மறக்காமல் இருந்தால் அவன் எதுவும் தோல்வி அடைய மாட்டான், வெற்றிதான் அவனுக்கு அங்கே கிடைக்கும். இதையெல்லாம் நாம் நன்றாக உணர்ந்து கொண்டாக வேண்டும். எனவே அப்படிப்பட்ட மாணவர்களை கொண்டிருக்கிற இந்த பள்ளியிலே நடக்கின்ற நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் பங்கேற்பதிலே நிச்சயமாக மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உண்மையிலேயே நான் அவாய்ட் பண்ணிடலாமான்னு நினைச்சேன். ஆனால் பார்க்கிற பொழுதுதான் ராமலிங்கத்தினுடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியும் அரசு உயர்நிலைப் பள்ளியும் என்றைக்கும் நமக்கு மறக்க முடியாத பள்ளிகளாக அமைந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி, அரசின் சார்பில் என்னென்ன உதவிகள் பெற வேண்டுமோ அதை நம்முடைய நிர்வாகத்தோடு சேர்ந்து நிச்சயமாக